2, 3 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கைப்பற்றப்பட்ட கொக்கைனுடைய அளவு வந்து 2000 கோடி அப்படிங்கிறது. 2000 கோடி மதிப்பு உள்ள கொக்கைனை வந்து கப்பல் வழி சின்ன சின்ன படகுகள் வழியாக குஜராத் எல்லைகளுக்குள்ள கடல் எல்லைக்குள்ள சர்வதேச கடல் எல்லைக்குள்ள வரைக்கும் கொண்டு வந்துட்டு அங்கிருந்து வேறு ஒரு சிறு சிறு படகுகள் மூலமாக அவங்க வந்து போலீஸ் பயங்கர காவலில் இருக்காங்க. நம்ம காவல் இருந்தாலும் அவங்க சின்ன சின்ன கேப் கிடைச்சா அந்த இடத்துல தப்பி வந்து குஜராத்துக்குள்ளே வந்து சேர்த்துருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்ட அந்த கொக்கைனோட மதிப்பு வந்து 2000 கோடி. அதை வந்து அப்படி இருந்தும் வந்து பிடிச்சிட்டாங்க. கைப்பற்றப்பட்டது இந்த 2000 கோடி அளவு இது கொக்கைன் வந்து கம்மி. பாதி இது மாட்டாமல் உள்ள வந்திருக்குல்ல. இது எப்படி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது பயமாக இருக்குது. இதை வந்து பிரித்து சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப்பை தான் வந்து இப்போ நார்கட்டிக் துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப விழிப்போடு இருந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கொக்கைனை வந்து இப்போ நைஜீரியா மாதிரியான இடங்களில் வந்து கானா மாதிரி நாடுகளில் வந்து ரொம்ப வறுமை, ரொம்ப பசி பட்டினியாக நிறையா இருக்குது. ஆனால் அங்கே விளையக்கூடிய இந்த நல்ல செழிப்பாக வளர்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ இதுதான். அதை வந்து அவங்க அங்கேருந்து அதை பயிர் பண்ணி வேறு வழி இல்லாமல் இந்த பசிக்காக இந்த இதை வந்து பதப்படுத்தி சில டீலர்கள் மூலமாக அணுகி நீங்கள் பதப்படுத்தி கொடுங்க நாங்கள் தர்றோம்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு நாட்டுகள்லையும் எங்கெங்கே வந்து தேவைகள் இருக்கோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உலகம் முழுக்க இந்த கொக்கைன் போதைப் பொருள் வந்து கடந்து போய்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து இப்போ முழுமையாக தடுக்க முடியாமல் போலீஸ் திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.